அப்சலோம் என்கிற தாவீதுடைய மகனை குறித்து சொல்லப்படுகிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு பழுதும் இல்லையா, ஒரு பழுதும் இல்லை. அப்படின்னா பெண்களை பொதுவாக வந்து அழகு, ரொம்ப அழகுள்ளவர்கள் அப்படின்னு வேதம் நிறைய வர்ணிக்குது. ஆனா ஆண்கள்ல சிலரை மட்டும்தான் அப்படி வர்ணிக்குது. அதுல இந்த அப்சலோமை குறித்து ஒரு பெரிய வர்ணிப்பு கொடுக்குது. அப்படின்னா வருஷந்தோறும் அவனுடைய முடியை வந்து வெட்டி அதை வெயிட் போட்டு பார்ப்பாங்க. அதனுடைய வெயிட்டை வந்து இந்த வருஷம் 200 சேக்கல், அடுத்த வருஷம் 210, 220. அப்போ எல்லாருடைய விருப்பமானவன், எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமானவன். இவன் வந்து பட்டணத்துடைய வாசல்ல போய் நிற்கிறான். அங்க ஆட்கள் எல்லாம் ராஜாவின் இடத்துல வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்காக வர்றாங்க. ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அவனுடைய கையை வந்து அவனுடைய தோல் மேல போடுறான். தோல் மேல போட்ட உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படி மயங்கிறான். இவ்வளவு பெரிய அழகுள்ளவன், ராஜாவுடைய பையன், இவன் என் தோல் மேல கையை போட்டு என்ன பிரச்சனை, இதாங்க பிரச்சனை, இதாங்க எல்லாரும் அவனுடைய பிரச்சனையை சொன்ன உடனே அவ்வளவுதான் பிரச்சனை, நான் உன்னை பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளில இருந்து இவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு அட்ராக்டிவான ஒரு பர்சன் தான் யாருன்னா இந்த அப்சலோம். அது மட்டுமல்ல, சரியான ஒரு திறமைசாலி. இந்த அப்சலோமுடைய கேரக்டர் வந்து நீங்க 2 அதிகாரத்துல வாட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் மேல அவனுக்கு, அவன் அழகா இருந்ததால என்னமோ தெரியல, அவன் மேல அவனுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ட், பயங்கரமான நம்பிக்கை. நான் பாத்துக்குவேன், நான் செஞ்சுக்குவேன். அப்படிதான் இந்த யோவாப் வந்து வர வச்சிட்டான். யோவாப் வந்து தன்னுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் நாசமாக்கிறத பார்த்து, ஏன் இப்படி பண்ண, யார் இப்படி பண்ணு கேட்டா அப்சலோம் தான் ஆள் வச்சு பண்ணிட்டான். அப்சலோம் பார்க்க போறாரு, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டா, நான் தான் கூட்டம்ல, நீங்க வரவே இல்லை, என்ன மதிக்கவே இல்லை, சரி உன்ன என்ன பிரச்சனை, ராஜாவிட்ட போய் பேசுங்க. அப்படி கெத்தா இருந்து ஆட்களை எல்லாம் சம்பாரிச்சு கடைசியில தாவீது யுத்தத்துல ரொம்ப தேர்ந்தவன். தாவீதே பாருங்க, இவன் அழகா அந்த பிளானை போட்டு தாவீதை வீட்டை விட்டு வெளியேற்றி அவன் ராஜாவாக உட்கார்ந்து, உடனே சிலர் ஐடியா கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ராஜா சன்னிதானத்துல உட்காரலாம் அப்படின்னு. எல்லாத்தையுமே துணிகரமா தைரியமா பண்ணுறவன். ஆனா இவ்வளோ அழகுள்ளவன், அவனுடைய முடி வருஷம் நெருக்கப்படுகிறவன். ஒரு மரத்துல, கருவாலி மரத்துல அவனுடைய குதிரையில அவன் தன்னுடைய தகப்பனாரை கொல்றதற்காக போகும்போது அந்த முடி பறக்குது. அதை எதுல அவன் ரொம்ப பெருமை பாராட்டுறானோ அதுலதாங்க அவனுக்கு ஆபத்து, அதுலதாங்க அவன் முடியதாங்க அவனுக்கு பெருமை. சிம்சோனை எடுத்து பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ணு தான் அவனுக்கு பெருமை. கண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இந்த அப்சலோமும் அப்படிதான். அவனுக்கு முடிதான், அவனுக்கு அவன் முடிய வந்து நெருக்கும் போது வருஷம் அவருடைய கூட்டம் அதை ஸ்கோர் பார்ப்பாங்கல்ல, நம்ம கிரிக்கெட்லாம் விளையாடும் போது இந்த வருஷம் எத்தனை கிலோ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த முடி வந்து அவன் விரிச்சு போட்டுப்பான் போல தெரியுது. அந்த கருவாலி மரத்துல சுத்துது, குதிரை போயிடுச்சு, அவன் நின்று இருக்கான். அப்ப ராஜாவுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை கொல்றதுக்கு முன்னாடி வரல. ஆனா யோவாப்புக்கு ஏற்கனவே ஒரு பகை இருக்குல்ல, தன்னுடைய விவசாய நிலத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டு என்ன இவன் கூட்டம், அவன் அதை விட பெரிய கிளாடியில இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொன்ன மாதிரி அங்கேயே அவன் கதையை முடிச்சிட்டாங்க. தன்னுடைய இளம் வயதிலேயே அவ்வளவு டேலண்ட் உள்ளவன், உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாத ஒரு மனுஷன், ஒரு துன்மார்க்கன் சாகிறது போல அப்படி மரித்து போனான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், 1000 டேலண்ட் அவனுக்குள்ள இருந்தாலும், அழகு இருந்தாலும், திறமசாலியா இருந்தாலும், தன்னுடைய தகப்பனார் ஆண்டவரை தேடினது போல அப்சலோம் கர்த்தரை தேடவே இல்லை. எல்லாத்தையும் அவன் சுயபலத்தால தான் செய்யணும்னு நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய திறமையினால தான் செய்யணும்னு நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய தைரியத்தினால தான் செய்யணும்னு நினைச்சான், எல்லாத்தையும் அவனுடைய வாயினுடைய பலத்தினால, அவனுடைய பேச்சு திறமையினால தான் செய்யணும்னு நினைச்சான். அதனால ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ பெருசா பெற்றது மாதிரி பெற்றுக்கிட்டான். ஆனா அவனுடைய ஓட்டம் முடி வரைக்கும் ஓடல.